ஹாய் காய்ஸ். தாலிங்க சொல்லுங்க. ஹாய் காய்ஸ். நாங்க தான் உங்க பவி பேசுறேன். உங்க தாலி பேசுறா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அவகேடோ வச்சு பட்டர் ஜூஸ் பண்ண போறோம். அப்புறம் தாலி என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? அவ வந்து முட்டைய வந்து உரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்க வீட்லயும் வளர்ந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் கொடுங்க. ஸோ இப்படிலாம் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் டைம் எல்லாமே கம்மியாகும். சரி வாங்க இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அவகேடோவை என்ன பண்றோம்னா 2ஆ கட் பண்றோம். ஸோ கட் பண்ணிட்டு இதை நீங்க இப்படி லைட்டா ட்விஸ்ட் பண்ணா போதும். இந்த மாதிரி உங்களுக்கு 2 ஷேப் கிடைச்சிருமா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ ஸ்பூனை வச்சு அழகா அப்படின்ற இந்த ஓரங்களை எல்லாத்தையும் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி கேக் மாதிரி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதை தனியாக போட்டுட்டேன். அடுத்து நம்ம பண்ண போகிறது இதே போல தான். ஸோ இந்த அவகேடோவை இப்படி இப்படி 2 அமுக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸோ கொட்டை தனியாக வந்து விழுந்துடும். ஸோ விழுந்துருச்சா? ஸோ இனி நம்ம பண்ண போகிறது அழகாக ஸ்பூன் வச்சு அப்படியே இந்த அல்வா துண்டை எடுத்து உள்ள போட்டுறது தான். ஸோ இதே போல நம்ம பீல் பண்ணிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதெல்லாம் வந்து நல்லா அந்த மாதிரி இருக்குமா, அதை நம்ம எடுக்கணும். இன்னொன்று அவகேடோ நம்ம வாங்கும்போது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி அழகா அதாவது ப்ரௌன் கலரில் அவகேடோ வந்து இருக்கணும். ஸோ தோல் வந்து நல்லா பிளாக்கிஷாக இருக்கணும். ஸோ அப்போனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா உள்ளே வந்து சதப்பற்றோட இருக்கும், பழுத்து இருக்கும். ஸோ அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெளியே ஃபுல்லாக க்ரீன் கலரில் சில அவகேடோ இருக்கும், அது வந்து காயாக தான் இருக்கும் அப்படியே இருக்கு. ஸோ அதனால அது நம்ம யூஸ் பண்ணால் உடனே வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் அது நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி பழுத்தது பார்த்தீங்களா ஊற்றுறதா அவனுக்கு. ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு ஷேடில் எடுக்கணும். ஸோ நீங்கள் லைட்டாக அமுக்குனீங்களான்னு தெரியும், ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இதை கட் பண்ணுறது இப்படி சென்டரில் இப்படி இதை வச்சுட்டு, ஸோ இதை இப்படி இந்த மாதிரி ஷேப்பில், ஸோ ரெண்டுக்கும் இந்த ஓவல் ஷேப்பில் இருக்குல்ல, ஸோ இதை வந்து இப்படி கட் பண்ணுவோம். பண்ணிட்டு போதை அப்படி வச்சுட்டு ட்விஸ்ட் கொடுக்கணும். இப்படி ஒரு ட்விஸ்ட், இங்கிட்ட ஒரு ட்விஸ்ட், இங்கிட்ட ஒரு ட்விஸ்ட். நல்லா கட் பண்ணிக்கோங்க, நான் தோல் மட்டும் கட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி கண்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்து அமுக்குனீங்கன்னா, ஸோ ஸோ பார்த்தீங்களா நல்லா வந்துருச்சா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது இன்னும் பழுக்கணும். இந்த இது இன்னுமே பழுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி ஈஸியாக வச்சு பார்த்தீங்களா, இது இன்னும் வந்து பழுக்கணும். வெளியில் வந்து தோல் இப்படி இருந்தாலும் வந்து உள்ளே இன்னும் பழுக்காம தான் இருக்குது இன்னும் கொஞ்சம். ஸோ இப்படி இந்த ஓரத்தில் மட்டும் பாருங்கள், இப்படி ஓரத்தில் இப்படி ஸ்பூன் மட்டும் விட்டால் போதும். ஸ்பூனை விட்டு அப்படியே அழகாக ட்விஸ்ட் பண்ணலாம். ஸோ அழகாக ட்விஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப அப்படியே இந்த இதெல்லாம் தானாகவே வந்து உறிஞ்சிரும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக காயாக இருக்குது இந்த அவகேடோ. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து உரிச்சு எடுத்துப்பேன். இன்னும் பழுக்கணும் போல் இந்த அவகேடோ. ஸோ அதனால் நான் வந்து கத்தி வச்சு அப்படியே பீல் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து ஜூஸ் தானே போட போகிறோம். ஸோ அதனால் அந்த அளவுக்கு எதுவும் கஷ்டம். ஸோ இது பண்ணியாச்சா? இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம். அது நல்லா பழுத்துருச்சு. ஸோ அதனால் நம்ம அதை கட் பண்ணாமல் அப்படியே உள்ளே போட்டோம் பாரு. ஸோ இதை கொஞ்சம் நம்ம கட் பண்ணி அங்கே வச்சிருங்க. அந்த இதையும் பிடிச்சி இங்கே பிளேட்டில் வெரி குட். அதையும் வச்சுங்க தம்மு. தேங்க்யூ பட்டோ. நான் சின்ன பிள்ளையில இருக்கிறப்ப இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவேன். எங்கள் அம்மா வந்து முறுக்குலாம் சுடுவாங்க. அடிக்கடி எங்கள் வீட்டில் வந்து ஏதாவது பண்ணிகிட்டே இருப்போம். ஸ்நாக்ஸ் வந்து வெளியில் கடையில் வாங்குறதுக்கு பதிலாக எங்கள் அம்மாவே எல்லாமே வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி மேக் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் எங்கள் அம்மா வந்து சுடுவாங்க. நான் வந்து உள்ளே வந்து மாவு வச்சு கொடுக்குறது இதெல்லாம் வந்து எல்லாமே பண்ணுவேன். ஸோ
இப்போ வந்து எனக்கு வந்து அது எங்கள் அம்மாவுக்கு வந்து எவ்வளோ நல்ல ஃபீல் கிடச்சிருக்குங்கிறது எனக்கு இப்போ புரியுது. ஸோ சில நேரங்கள்லாம் தோணும் பாப்பா தாங்கி இப்போ பார்க்குறப்பெல்லாம். ஸோ நம்ம ஒரு சில விஷயங்கள் அவன் எனக்கு பண்ணுவா. எனக்கு நினைவு ஆனா எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, "சின்ன வயசுல நீங்க எல்லாமே பண்ணுவ எனக்கு" அப்படி சொல்லுவாங்க. பட் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு சோம்பேறி ரொம்ப ஆயிருமா, இன்னும் அவங்களும் நம்மள வந்து எந்த ஒர்க்குமே வந்து "நீ பண்ண வேணாம்" அப்படின்னு சொல்லி நம்மள அவாய்ட் பண்ணிருவாங்க. "நீ வந்து எதுவும் பண்ண வேணாம், நீ பாட்டுக்கு இரு" அப்படின்ட்டு அவாய்ட் பண்ணிருவாங்க. பட் இருந்தாலும் வந்து ஒரு சில நான் மோஸ்ட்லி எல்லா ஒர்க்குமே நான் பண்ணுவேன் எங்க அம்மாக்கு. இருந்தாலும் வந்து தாலிலாம் இப்போ பண்றப்ப வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஸோ இன்னும் நம்ம அம்மாவுக்கு இன்னும் நெறைய வேலை பார்த்துருக்கணுமோ அப்படின்னு தோணும். ஸோ அவங்கள விட்டுட்டோமோ, அவங்க ஹெல்த் இஷ்யூ இப்போலாம் வந்திருக்குல்ல. ஸோ அப்போலாம் தோணும். ஸோ இன்னும் அவங்கள நம்ம வந்து நல்லா நம்ம சின்ன வயசுல அவங்கள நல்லா இன்னும் பார்த்துருந்துருக்கலாமோ, அவங்களுக்கு இன்னும் நெறைய ஹெல்ப் பண்ணியிருந்துருக்கலாமோ. ஸோ பண்ணியிருந்தா அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து இப்போ உடம்பு ஹெல்த் இஷ்யூ இருந்திருக்காதே அப்படிங்கிற மாரி சில நேரத்துல தோணும். ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா, நானும் ஸ்கூல்லேருந்து அவளை கூப்பிட்டாங்க. அப்புறம் நாங்கள் வந்து எங்களுக்கு பக்கத்தில் இதாக இருக்குது, இன்னும் வந்து கொஞ்சம் கரிக்குலம் ஓரியன்டாக சொல்லிக் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கரிக்குலம் ஓரியன்டட்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால சரின்னு சொல்லி எல்லாமே இது பண்ணி கட்டியாச்சு. ஸ்கூலுக்குலாம் அட்மிஷன்ஸ் எல்லாமே போட்டாச்சு. பட் இன்னும் நெக்ஸ்ட் வீக் தான் வந்து இவளுக்கு வந்து ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே வந்து எதுவுமே வரல. நாங்கள் ஒரு ஆல்ரெடி இங்கே எல்லாமே மெயிலில் தான் வந்து நடக்கும். ஸோ அப்போ மெயிலில் கேட்குறப்ப வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் வந்து பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டாங்க. அப்போது இன்னும் நம்ம வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ஸ்கூல் இங்கே ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 27க்கு மேலே பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் வந்து என்னாச்சுன்னா, இன்னும் எதுவுமே நம்மளுக்கு சொல்லலையே, அப்போது வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அப்போ நம்ம வந்து ஆன்லைனில் செக் பண்ணுறப்ப நீங்கள் போய் வந்து கேளுங்க, டேரெக்டாக கேளுங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆல்ரெடி ஒரு மெயில் வந்து கொடுத்தோம். அவங்க அதுக்கு வந்து 10 டேஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலைலனா நானும் பாப்பாவை மட்டும் அவங்க ஒர்க்குக்கு போயிட்டாங்க. ஸோ நானும் பாப்பாவை மட்டும் போயாச்சு. மார்னிங் கிளம்பிட்டோம். ஒரு 8:45க்குலாம் அவங்க கிளம்புறப்பவே நாங்களும் சேர்ந்து கிளம்பிட்டோம். ஸோ போயிட்டு அங்கே போய் எல்லாமே கேட்ட ஒரு லைட்டாக ஒரு மனசில் ஒரு பயம் வச்சு. ஏன்னா தாலியோட ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அவள் எடுத்து வைக்க போகிறா அவள் லைஃப்பில். ஸோ அதனால எனக்கு ஒரு கொஞ்சமாக ஒரு பயம் வேற இருந்துச்சு. எப்படியாச்சும் வந்து அவளுக்கு கிடச்சிடணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டே போனேன். ஸோ அது மாதிரி நாங்கள் போனப்போ வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க எப்போவுமே. ஸோ ஃபஸ்ட் டே அப்படிங்கிறப்ப மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ எங்களை வந்து ரிசப்ஷனுக்குள்ளே மட்டும் தான் அனுப்புனாங்க. ஸோ நாங்கள் ஆல்ரெடி வந்து இங்கே எப்படின்னா, இங்கே எல்லோரும் ஒர்க்கிங் அப்படிங்கிறதுனால சம்மர் கிளாஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் எல்லாமே சம்மர் கிளாஸ்க்கு குழந்தைங்களாம் விட்டுட்டு அவங்க ஒர்க்குக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த பிள்ளைங்கள்லாம் உள்ளே இருந்துச்சு. ஸோ இவளுக்கு ரொம்ப ஹாப்பி, நம்மளும் உள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு, ஒரு வேளை நம்மளுக்கு வந்து கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இவள் ரொம்ப ஆசையில் இருக்காளே, நம்ம ஏமாத்துற மாதிரி ஆயிடுமே அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் ஒரு பேரண்ட்டாக வந்து ஒரு வழி வந்து இருக்கும்ல. ஸோ அது கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போய் எல்லாமே கொடுத்துட்டு, நாங்கள் மெயில் நீங்கள் பண்ண மெயில் எல்லாமே நாங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாமே காட்டினேன். ஸோ காட்டினதுக்கப்புறம் அவங்க போய் சிஸ்டமில் செக் பண்ணிட்டு நாங்கள் எல்லா ப்ரொசீஜருமே அட்மிஷன் எல்லாமே போட்டோம். ஸோ இங்கே சம்மர் கிளாஸஸ் இறக்கிட்டுருக்கிறதுனால சம்மர் கிளாஸ் முடியணும். ஸோ முடிகிறதுனால அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கிளாஸஸ் இருக்கும் சிடி பட்டும். ஸோ கிளாஸஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்ட்டு இருந்தோம். இன்னும் 3 to 4 டேஸில் பண்ணிடுவோம். நீங்கள் ஃபஸ்ட் டே வந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து உள்ளே வரணும். பிள்ளைங்கள நம்ம கிளாஸ் எல்லாத்தையுமே சுற்றி பார்க்கணும். நம்மளுக்கு எல்லாமே ஓகேவா, குழந்தை வந்து பர்ஃபெக்டாக இருப்பாளா அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நம்மளை ஒரு வாட்டி கிளான்ஸ் விட சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம எல்லாமே ஓகே அப்படின்னா பேப்பர்ஸில் எல்லாமே வந்து சைன் போடுறதுக்கு வந்து பண்ணுறது, அப்புறம் அவங்களோட பிபிஎஸ் நம்பர் இது எல்லாமே வந்து கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து மனசே வந்து கொஞ்சம் இதாச்சு. ஸோ அப்புறம் கடவுளே ரொம்ப நன்றி அவர் சொல்லிட்டு அப்புறம் நானும் அவளை மெதுவாக கிளம்பி வந்துட்டேன். ஸோ இப்போ தான் வந்தோம் வீட்டுக்கு. ஸோ வந்ததும் வந்து அவளுக்கு வந்து அவள் வந்தோடனே வந்து எனக்கு வந்து ஜூஸ் வேணும், அவகிடோ வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா. ஃப்ரூட் இதில் வந்து பார்த்துட்டா.
ஸோ பழத்தில் பார்த்தோன்னே சரி ஓகே வாமா நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு இது பண்ணியாச்சு. ஸோ முட்டை வந்து அவிச்சு வச்சு தினமும் அவளுக்கு ப்ரோட்டீன் எப்படியாவது கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால முட்டை கண்டிப்பாக தினமும் ஒரு 2 முட்டை கொடுத்துருவேன். ஸோ நான் அவிச்சு கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா ஆம்லேட் மாதிரி பண்ணி குடிப்பேன். மோஸ்ட்லி நான் வந்து அவிச்சிடுவேன் காலையிலேயே வந்து. ஸோ அவளுக்கு அது வந்து பிடிக்கும், ரொம்ப அவிச்சிட்டு பிடிக்கும். ஸோ அதனால் அவள் அப்படி இது பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு நாள் தான் நான் சொல்லிக் கொடுத்தேன் இந்த மாதிரி வந்து பண்ணணுமா அப்படின்னு. ஸோ அதுலேருந்து அவளே கீழ் படுத்து இப்போ பாருங்கள், நான் அவங்கிட்ட தொழி எல்லாத்தையுமே கீழே இருந்துச்சு, அவளாக வந்து எடுத்து போட்டுட்டா பார்த்தீங்களா. ஸோ நீங்களும் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நம்ம கூட சேர்ந்து எல்லா ஒர்க்கையுமே வந்து அவங்களுக்கு வந்து பழக்கி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களும் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஓகே நம்மளும் வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஸோ அம்மா மட்டும் தனியாக பண்ணுறாங்க, ஸோ நம்மளும் எல்லாத்துலேயும் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வரும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி வந்து மாற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குப்பையில் போடணும் பாரு, அதுக்கு தான் வந்து அவள் வந்து எடுத்துகிட்டே அம்மா அங்கே போய் அங்கே வைன்னு சொல்லிட்டு. சரி வாங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து இதை என்ன தான் ஓட்டியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டர் ஜூஸ்க்கு வந்து அவகிட்ட வந்து நம்ம போட்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பால் வந்து ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நாட்டு சக்கரை வந்து போட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் போடுங்க. நான் குட்டி ஸ்பூன் தான் வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ குட்டி ஸ்பூன். ஸோ அதில் நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டேன். நீ பண்ண போறியா? போட்டு 2 3 வெரி குட், தேங்க்யூ. ஸோ ஸ்பூன் போட்டாச்சு. மோஸ்ட்லி வந்து அவகேடோ வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப நல்லது. ஒமேகா 3 ரொம்ப அதிகமாக இருக்குது, குட் ஃபேட் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தைங்களுக்கும் வந்து நீ அவகேடோ கொடுங்க. ஸோ ரொம்பவே நல்லது உடம்பு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து மிக்சியில் வந்து அடிச்சு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா, வாங்க அடிக்கலாமா? கூட்டிச்சிடலாமா? புட்டின் ரொம்ப ஹைப்பரா இருப்பா, ஒரு இடத்துல உட்கார மாட்டா, ரொம்ப ப்ளே பண்ணிட்டே இருப்பா. கொஞ்சம் இதே மாதிரி நம்ம ஏதாச்சும் வந்து அவளுக்கு ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ரொம்ப கவனமா பார்த்துட்டே இருப்பா. கன்றி அம்மா இருமா, அம்மா இன்னும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, நல்ல ஒரு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கிடச்சிடும். ஸோ இன்னும் கொஞ்சம் கொடுத்து இங்கே அடிச்சு கையில் வச்சுருக்கோம். அம்மா வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டீங்க. மிக்ஸ் பண்ணுங்க, கீழே விழுந்துடாம ஒரு கை பிடிச்சுக்கோங்க. நல்லா இருக்காடி? எப்படி இருக்கு? எம்மி எம்மின்னு இருக்கான். ஸோ இங்கே பார்த்தீங்களா, நல்லா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெட்டு கூடனா கூட நம்ம ஸ்டஃபிங் மாதிரி கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம சம்டைம்ஸ் வந்து நான் டயட் இருக்கிறப்ப வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி அவங்கேடோ வந்து ஏன்னா நம்ம வந்து குட் ஃபேட் வந்து ரொம்ப அவசியம் நம்ம பாடிக்கு வந்து. அப்போ தான் நம்ம ஸ்கின்னெல்லாம் தொய்யாமல் அப்படி நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து அவகேடோ எடுத்துக்கிட்டு சாலட் மாதிரி பண்ணிப்பேன். ஸோ அவகேடோக்குள்ளே வந்து நான் அது ஒரு நாள் உங்களுக்கு பண்ணி போடுறேன். ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிள் தான், நமக்கு ஒர்க் எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி பாயில் பண்ண ஒரு எக்கு அதை வந்து குட்டி குட்டியாக மேஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் அது கூட என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டொமேட்டோ, அப்புறம் வந்து ஒரு ஆனியன், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், இது எல்லாத்தையுமே வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதுக்குள்ளே போட்டுட்டு இந்த அவகேடோவை இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்பூன் வச்சு மேஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் குட்டி நல்லா பருத்திருந்தா தான் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி அடிச்சு கூட எடுத்துக்கலாம். இருத்தம் இப்படி அடித்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அடித்து எடுத்துட்டு அதில் அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக வந்து பெப்பரு, அப்புறம் வந்து சால்ட் இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் வந்து ப்ரெட்டுக்கு சென்டரில் வீட் ப்ரெட்டு அந்த மாதிரி சென்டரில் வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சும்மா கூட இந்த இதில் வந்து சாப்பிடலாம். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ டேஸ்ட்டு அது வந்து அவைக்கு
சரி நீங்க சாப்பிட்றியா? ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவகேடோ ஜூஸ் வந்து ரெடி ஆச்சு பார்த்தீங்களா, பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் வந்து பேபி யோசிக்கிங்க அப்படின்னா 6 மந்த்துக்கு அப்புறம் இருக்கிற பேபிஸ் இருந்து எல்லா பேபிஸ்க்குமே கண்டிப்பாக அவகேடோ கொடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அவகேடோ 6 மந்த்துக்கு மேலே கொடுக்குறீங்கன்னா ஒரு டேட்ஸை வந்து நைட்டு ஊற போட்டுட்டு ஸோ அந்த டேட்ஸ் அதோட சேர்த்து அரைச்சி கொடுத்தீங்கன்னா ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இந்த அவகேடோவில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரெயின் டெவலப்மெண்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதோட நர்வஸ் சிஸ்டம்ஸ்க்கு எல்லாத்துக்குலேயே வந்து இதை வந்து பூஸ்டப் பண்ணி இன்னும் வந்து நம்ம டயட்டில் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அவகேடோ. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மாம் அண்ட் டாட்டரோட கன்வர்சேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோ வந்து அடுத்த வாட்டி வர்றதுக்கு சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷனான வீடியோ வந்து உங்களுக்கு வர்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்டை இருக்க கொடுங்க. அது வரைக்கும் சாட்டா பாய் 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 சொல்லுங்க. பாய் சொல்லுவது இவங்க பார்த்து இவருங்க பாயெல்லாம் ஆயிடுச்சு. ஓகே, கண்டிப்பாக உங்களோட குழந்தைங்க கொடுத்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட சொல்லுங்க. பாய்.